ஸோ எஸ் கேஸ் we are here to see Faces of கரை. கரை வந்து ஒரு சினாப்சிஸ் படித்தேன் நான். அந்த படத்தோட சினாப்சிஸ் வந்து இதுதான் சினாப்சிஸாக இருக்குது அப்படின்றத ஒரு நியூஸாக வந்துச்சு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் 1991 ஈராக்கும் யூஎஸ்க்கும் நடந்த வாரில் இங்கே ஒரு ஃபியூல் பற்றாக்குறை ஒரு ஊரில் வந்து நடக்குது. அதை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள், அதில் மக்கள் வந்து தனுஷ் டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்காங்க சில குறிப்பிட்ட மக்கள் அப்படின்றது வந்து அதுதான் த பிளாட் லைன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வாஸ் லைக் ப்ரோ, இதை விட ஒரு ரெலவெண்ட்டான பிளாட் லைன் இப்போதைக்கு இறக்க முடியாது அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஹைஸ்ட் ரூரல் ட்ராமா அப்படின்றது வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ளே ஹைஸ்ட் எப்படி வரப்போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க விக்னேஷ் ராஜா மாதிரி டைரக்டர் பண்ணும்போது அவர் ரெண்டாவது படம் ஒரு படம் பார்த்துருக்கோம். ஸோ போர் தொழில் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ப்ரெசென்டட் ஃபிலிம். ஸோ நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பீக் பண்ணியே நம்மளை கொண்டு போனாங்க. ஸோ இதுலேயும் அந்த ஒரு சீரியஸான ஒரு ஆங்கிள் இருக்குது, ஹைஸ்ட்டு அது இதுன்னு இருக்கிறனால. அண்ட் எப்படி என்ன மாதிரி இன்டென்சிட்டியில் போகுது கதைன்றது பார்க்க ஐ எம் பர்சனலி வெரி எக்ஸைட்டட். ஸோ பாட்டு கேட்டோம், பாட்டு அச்சரம் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல எலிவேஷன், அது நல்லா இருந்துச்சு. டீசரும் செம்ம டெக்னிக்கலி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஃபேஸஸ் ஆஃப் கரா வந்து 2-3 போஸ்டர் பார்த்தேன். கருணாஸ் சார் போஸ்டர் பார்த்தேன், பாரதிராஜா சார் போஸ்டர் பார்த்தேன், ரவிக்குமார் சார் போஸ்டர் பார்த்தேன் போல், அவ்வளோதான் பார்த்தேன். மற்றபடி நான் யார் பார்த்தேன் ஞாபகம் இல்லை, மற்றவங்க யாராவது ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு another video. சொல்ல போகிறோம்னா ஃபேஸஸ் ஆஃப் கரை சொன்ன மாதிரி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ 1 minute அதில் 49 செகண்ட்ஸ்க்கு தான் சின்ன ஒரு டீசரை தான் போல். ஸோ வாங்க பார்த்துருவோம் யார் யார் இருக்காங்க படம்னு சொல்லிட்டு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. இந்தியா ஜிவி மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ பிருத்வி, ஓகே. ஹே ஓகே, ரவிகுமார் சார் பார்த்தேன். ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன் இதை நான். கருணாஸ், ஆமாம் இதையும் மறந்துட்டேன். மமிதா பைஜுக்கு வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சைடு இதில். ஓகே, நைஸ் ஷாட் அந்த லாஸ்ட் ஷாட். கரை 30th April. மியூசிக்லேயும் ஒரு செம்ம கிரட்ஜியான ஒரு டோனு ஜிவி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். செம்ம கிரட்ஜான ஒரு டோனு, செம்ம ஒரு அந்த இன்டென்சிட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஃபுல்லாகவே. அது அதான் தெரில, இது ஃபுல்லான இன்டென்ஸாகவே போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யா, வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் காஸ்ட். அது ஆக்சுவலி பெரிய காஸ்ட் தான். ஜெயராம் சார்லாம் இருக்கிற எனக்கு தெரியாது. ஜெயராம் சார், ரவிக்குமார் சார், சரி கருணாஸ், அவங்கெல்லாம் இருக்காங்க. அமிதா பைஜுவும் இருக்குது, நான் மறந்துட்டேன். சுராஜ் சார் இருக்கார். அது யூத்தோட ஏதோ ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட ஜிவி சொல்லியிருந்தது ஸ்டேஜில் கரையில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம வேறு ஸ்டேட் ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு சீ தட் ஆக்சுவலாக. ஏன்னா மனுஷன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண கொடுத்தா அவர் நிறைய இன்புட்ஸ் கொண்டு வந்து வேறு வேர்ஷன்ஸ் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் த கேரக்டர் வந்து உட்கார வைக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு யூத் பார்க்கும்போது அது எனக்கு தோணுச்சு. நிறைய ஜாலியாக பண்ணியிருந்தாரு, நிறைய ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ இதில் விடிஎஸ்லேயும் நம்ம பார்த்தோம், அது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அது அந்த இன்டென்சிட்டி அதில் வேறு, இதில் போலீஸாக வேறு இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன மாதிரி படமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் யா, ஆக்சுவலி ஒரு செம்ம ஸ்டார் காஸ்டிங் தான். நானும் ஒரு 2-3 தான் பார்த்துன்னு சொன்னால. பாரதிராஜா சார் பார்த்தா மாதிரி ஞாபகம், நான் தான் தப்பாக சொல்கிறேனோ தெரியலையே. ஓகே, வேறு யாரையும் பார்த்துட்டு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் நாட்டுறாங்க தெரில, பட் அவர் இல்லை இதில். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. April 30 இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் தான் பாருங்க. ஏப்ரல் ஆயிடுச்சுராடே, 2026 4வது மாதம் பிறக்க போகிறா. ஐயோ சே, சரிடா, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் பார்ப்போம். நன்றி.